மௌனத்தோட பேரரசனான சார்லி சாப்ளினோட கண்ணீர் கலந்த சிரிப்பு வரலாற்று பற்றின ஒரு கிளாசிக் பதிவு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. ஒரு வார்த்தை கூட பேசாம தன் உடல் மொழியால் மட்டுமே உலகத்தையே சிரிக்க வச்ச ஒருத்தர் இருக்காருன்னா அது சார்லி சாப்ளின் தான். 1889 லண்டனில் பிறந்த இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை வறுமையிலும் கண்ணீரிலும் தான் கழிஞ்சது. ஆனால் அந்த வறுமை தான் இவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி திரையில தி ட்ராம்ப் என்கிற ஒரு வரலாற்று பாத்திரத்தை உருவாக்க காரணமாக இருந்துச்சு. அப்போதைய சினிமாவில் எந்த ஒரு சிஜி டெக்னாலஜியும் கிடையாது. ஆபத்தான ஸ்டண்ட்களை எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் சார்லி சாப்ளின் தன் அசாத்திய டைமிங்கால செஞ்சு சாதனை படைச்சார். இவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, தனக்காக நடந்த சார்லி சாப்ளின் லுக் அலைக் போட்டியில் இவரே ரகசியமாக கலந்துக்கிட்டு 3ஆம் இடத்தை தான் பெற்றார். வரலாற்றில் சாப்ளின் மற்றும் ஹிட்லர் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான மீசை, ஒரே பிறந்த வருஷம் ஒன்னே தான். ஆனால் ஹிட்லர் தன் கையை உயர்த்தி உலகத்தையே பயமுறுத்தினாரு. சாப்ளினோ அதே கையை உயர்த்தி உலகத்தையே சிரிக்க வச்சாரு. த கிரேட் டிக்டேட்டர் படத்துல ஹிட்லரை தன் அசாத்திய பாடி லாங்குவேஜ்ல கிண்டல் செஞ்சு உலகையே தன் ரசிகர்களா மாத்தினாரு. கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவரோட இறுதி பயணம் எப்ப நடந்துச்சுன்னா 1977 சாப்ளின் இறந்தப்போ அவரோட இறுதி சடங்குல அவரை மாதிரியே உடை அணிஞ்ச ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீரோடு கலந்துக்கிட்டாங்க. நான் மலையில நடப்பதான் விரும்புறேன், அப்போதான் என் கண்ணீர் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற சாப்ளினோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா மாணிக்கம் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.